ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது, அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான யூனிக்கான ராசி பலன்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம். அதனால இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் இதுவரைக்கும் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி புது வீடியோக்களும் உங்கள் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வருவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டு எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவான சூழ்நிலையை உருவாக்கி தர கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க மே மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் 15ஆம் நாள். இன்றைய தினம் திருவோண விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க. மேலும் அக்னி நட்சத்திரம் இன்னையோட முடியுது நண்பர்களே. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்எவர். இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் 2 குடையவன் ராசியிலே இருக்கிறாருங்க. ராசியில் ராகு மற்றும் செவ்வாய் கிரகச்சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. மேலும் ராசிக்கு 11ஆம் இடத்துல இன்றைய தினம் சந்திர பகவான் இருக்கிறாருங்க. ஸோ இதுவும் நல்ல வெற்றிகரமான ஒரு நல்ல சூழ்நிலையாக இருக்கு நண்பர்களே. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு மிகச்சிறந்த வகையில் நல்ல கெத்து கொடுக்கக்கூடிய வகையில், வெளிவட்டார பழக்க வழக்கங்களை மதிப்பு கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல நன்மைகளுக்கு அதிகமாக நடக்கும். எதன் மூலமாக இது நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால ஒவ்வொரு முயற்சியும் நல்ல ஒரு வெற்றிகளை பெற்று தந்து உங்களுக்கு புதிய உற்சாகத்தை உருவாக்கி தருங்க. மேலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உற்சாகம் மட்டுமல்ல, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கான சூழ்நிலையும் அதை அதிகப்படுத்தும். ஏன்னா காரிய வெற்றிகள் பெறும்போது மற்றவங்க உங்களை உற்று நோக்குவாங்க. உங்களுக்கு நல்ல முக்கியத்துவம் அதிகரிக்குங்க, மதிப்பு கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல அதிகமான செல்வாக்கு, பெயர் புகழ் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள் தன்னால இருந்திருந்தா அதெல்லாம் இப்பொழுது ஓரளவு கண்ட்ரோல் வரக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் 2 குடையவன் ராசியில் இருக்கிறாருங்க. இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க மகிழ்ச்சியான சூழ்நிலையில தான் இருப்பீங்க. இன்னைக்கு சும்மாவே இருக்கக்கூடாதுங்க. என்னென்ன காரியங்கள் முடிக்கணுங்கிற ஆசைகள் உங்க மனதில் இருக்கோ எல்லா காரியத்தையும் ஒரு லிஸ்டா போடுங்க. இன்னைக்கு எல்லா காரியத்தையும் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கான சக்சஸ்ஃபுல்லான ஒரு நாளாக இன்னைக்கு மாற்றிக்கொள்ள முடியும். இன்றைய தினம் வியாபார ரீதியாக நல்ல தன லாபம் அதிகரிக்கீங்க. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கிறது. உங்க வேலையாட்கள் கூட நீங்க பேசும்போது உங்களது அனுபவமிக்க வேலையாட்கள் மூலமாக நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஆலோசனைகளை நீங்க தயங்காமல் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். உங்க வியாபாரத்தில் இப்பொழுது பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. பணம் வந்து போயிட்டே இருக்கும். பொருளாதார உயர்வு கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே இருக்கு நண்பர்களே. எப்படியெல்லாம் பணத்தை சேமிக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக மனதில் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அதை நீங்க பயன்படுத்தி கொண்டு நல்ல சேமிப்புல நீங்க ஆர்வம் செலுத்துங்க. பணம் வரக்கூடிய இந்த வேலையில நீங்க சிறப்பாக பயன்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியம். சேமிப்பு உங்களுக்கு சிறப்பாக நல்ல நன்மைகளை எதிர்காலத்தில் உருவாக்கி தரும். அலுவலக பணிகள் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு பணி சார்ந்த சில முக்கியமான நுணுக்கங்கள் எல்லாம் நீங்க தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அலுவலக பணிகள்ல நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க. அதனால உங்களுக்கு காரிய வெற்றிகள் கூடும். உங்களுக்கு பாராட்டுகளும் சேருங்க. நல்ல செல்வாக்கு கெத்து உங்க அலுவலக பணிகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இப்பொழுது உங்க குழந்தைகளின் கல்விக்காக நீங்க நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். ஏன்னா உங்க குழந்தைகளின் கல்வி சம்பந்தமான முயற்சிகள்லாம் நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி தரும். நல்ல சந்தோஷமான சூழ்நிலை உங்களுக்கு மகிழ்ச்சி உருவாக்கி தருங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க குழந்தைகளின் கல்விக்காக நிறைய வாய்ப்புகள் இன்னைக்கு சேருங்க. அதை நீங்க சிறப்பாக உங்க குழந்தைகளுக்கு நீங்க ஏற்பாடு செய்து கொடுங்கள். அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு மாற்றிக்கொள்ள முடியும். நல்ல மதிப்பு கூடக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்குங்க. உங்களுடைய பர்சனாலிட்டி இன்னைக்கு சிறப்பாக இம்ப்ரூவ் ஆகுங்க. ஒரு சென்ட் மாதிரி மற்றவங்களை உங்க பக்கம் இழுக்கிறதுக்கு ஒரு வாசனை திரவியம் போல அந்த பர்சனாலிட்டி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கு நண்பர்களே. எனவே அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உங்க வயதில் மூத்தவர்களுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியம். நல்ல ஆலோசனைகளையும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வயதில் மூத்த உறுப்பினர்களின் ஆலோசனைகள் மூலமாக உங்களுக்கு நாட்பட்ட பல பிரச்சனைகளை கூட நீக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க அப்பா அம்மா கிட்ட முக்கியமாக ஆசீர்வாதம் வாங்கிட்டு உங்க வேலையில ஆரம்பிங்க. இன்னைக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் உங்க மனக்குறந்த காதலுடனான காதல் உறவுல நீங்கள் சிறப்பான வெற்றிகளை பெறுவதற்கு உங்க தைரியம் தாங்க சிறப்பான நல்ல ஒரு உறுதுணையாக இருக்கும். எனவே தைரியமா செயல்படுங்க. காதல் வாழ்க்கையில இந்த தினம் தைரியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதன் மூலமாக காதலில் அதிகமான வெற்றிகளை பெற முடியும். நீங்க காதல் வாழ்க்கையில மூழ்கி இனிமையான காதல் இசையை உணர்ந்து மகிழக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அந்த இசையின் மூலமாக உங்களுக்கு மற்ற பாடல்கள் எல்லாம் மறந்து விடுவீங்க. அந்த மாதிரியான சிறந்த சூழல் காதல் வாழ்க்கையில் இப்பொழுது அமைதுங்க. தைரியமா செயல்படுங்க நண்பர்களே. இன்றைய தினம் சில நண்பர்கள் உங்க கூட இருப்பாங்க.
அந்த நண்பர்கள் வந்து உங்ககிட்ட சில விஷயங்கள் வந்து பண ரீதியாக வந்து தொல்லை தந்து கொண்டே இருக்கலாம். கடன் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க அத கொடுக்கக்கூடாதுங்க. இன்றைய தினம் நீங்க உங்க நண்பர்களுக்கு கடன் கொடுத்தா அது திரும்பி வராதுங்க. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து அலர்ட்டாக இருந்து அதை தவிர்ப்பது ரொம்ப முக்கியம் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் காலப்போக்கில் எல்லாமே மாறாதுங்க. நீங்க தான் முயற்சி பண்ணணும். அப்படின்றத நீங்க புரிந்து கொண்டு செயல்பட வேண்டியது அவசியம். அதனால தான் வந்து நீங்க சிறப்பாக உங்க நேரத்தை வந்து பயன்படுத்துவீங்க. அந்த மாதிரி சூழலை உருவாக்கி கொண்டு நேர மேலாண்மையுடன் செயல்பட்டால் அதிகமான வெற்றிகளை பெற முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் குடும்பத்தை நீங்க வந்து சிறப்பாக பராமரிக்கணும். குடும்பத்தோடு அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போதான் உங்க வாழ்க்கையில் நல்ல தருணங்களை வந்து நீங்க அனுபவிக்க முடியும் நண்பர்களே. உங்களுக்கு திருமணமானவர்களுக்கு இன்றைய தினம் உங்க வாழ்க்கை துணையின் மூலமாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கஷ்டங்களை மறக்கடிக்கக்கூடிய அன்பு கிடைக்குங்க. எனவே அற்புதமான இல்லற வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்க உங்க பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உங்க வாழ்க்கை துணையின் அன்பு நல்ல ஒரு காரணியாக அமையும். இன்றைய தினம் பொது நலத்திலும் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. புதிய புதிய முயற்சிகள்லாம் நீங்க செய்யும் போது உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அதனால நீங்க செய்ய வேண்டியது ஒரு லிஸ்ட்டை போடுங்க. என்னென்ன காரியங்கள் முடிக்கணுங்கிற ஒரு லிஸ்ட்டை போடுங்க. நிறைய காரியங்கள் இன்னைக்கு முயற்சித்து கொண்டே வருங்கள். தொடர்ச்சியான முயற்சிகள் உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்றுத்தரும். வியாபாரிகளுக்கு புதிய புதிய கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்காகவோ அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ இப்பொழுது சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம். அது சிறப்பாக கை கொடுங்க. சில விஐபிகள் சொசைட்டிலே மிகப்பெரிய விஐபிகளா இருப்பாங்க. அவர்கள் மாதிரி நபர்கள் எல்லாம் நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க. என்ன மகிழ்ச்சியான ஒரு நாள், வெற்றிகரமான ஒரு நாள். முயற்சிகள் அதிகமாக செய்யுங்க. பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றுறதுக்காக நமது மீனராசி அன்பர்கள் இன்றைய தினம் நீங்கள் பச்சை நிறத்தை வந்து பயன்படுத்தலாங்க. மேலும் இன்றைய தினம் நம்பர் 2 வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. அதை யூஸ் பண்ணிக்கலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் போராட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு எத்தனை ஒரு நாளுங்க பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே உங்களோட செயல்பாடுகள் மூலமாக இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். வெளிவட்டார பழக்கவழக்கங்களை உங்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நாள். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளிலிருந்து நீ வெளிவர முடியுங்க. நிம்மதி கிடைக்கக்கூடிய யோகம். கடன் பிரச்சனைகள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வரதுனால உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படும். மதிப்பு கொடுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மன நிம்மதியும் கூடும். உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு தைரியமான சில முடிவுகள் எடுக்கிறதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்குங்க. மனதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கஷ்டங்கள் கவலையெல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அதுக்கு குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு இல்லற வாழ்க்கை ரெண்டுமே இன்னைக்கு காரணமாக அமையலாம். தைரியமா நீங்க செயல்படுங்க. நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் எத்தனை ஒரு நாளாக மாறும். கவலைகள் மறையும். ரேவதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்க கீழே பணிபுரியக்கூடிய வேலைகளின் ஆலோசனைகள் மூலமாக உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படலாம். சேமிப்புல கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க. இன்றைய தினம் அந்த ஆர்வம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். இன்றைய தினம் அலுவலக பணிகளில் சில முக்கியமான நெளிவு சிலுவைகளை நீங்கள் கற்றறியக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கான பாராட்டுதல் வந்து சேருங்க. ஏன்னா காரியங்கள் நீங்கள் சிறப்பாக நல்ல ஒரு புரிதலுடன் செயல்பட்டு வெற்றிகளை பெறுவீங்க. அதனால பாராட்டு புகழ், பெயர் புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாம் உயரக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். நிறைய ஒரு கெத்தான சூழ்நிலை உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.